வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டால் தமிழ்நாடு நம்பர் 1 இலக்கை அடையும். அனைத்து துறை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வுக்கு எதிரான அதிமுகவின் போராட்டத்தை முடக்கவே சோதனை என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆவேசம். மத்திய நிதி அமைச்சர் சாமானிய மக்களிடமிருந்து விலகி நிற்கிறார். ப. சிதம்பரம் விமர்சனம். 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படும். தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு. கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பில் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் தகவல். ஸ்காட்லாந்திலிருந்து எலிசபெத் ராணியின் உடல் லண்டன் கொண்டுவரப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணியின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை அங்கிதா ரெய்னா தோல்வி. முதல் சுற்றுடன் வெளியேறினார். இனி விரிவான செய்திகள். அமைச்சர்கள், துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், மாவட்ட நிர்வாகம் என 4ம் ஒரே நேர்கோட்டில் சென்றால் தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளும் நம்பர் 1 என்ற இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அரசு துறை செயலாளர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், 2021 முதல் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 1680 அறிவிப்புகளில் 1580 அறிவிப்புகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டு ஏறக்குறைய 94 விழுக்காடு அறிவிப்புகள் செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். 2022-2023ஆம் ஆண்டுக்கான வெளியிடப்பட்ட 1634 அறிவிப்புகளில் தற்போது 937 அறிவிப்புகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டு செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். நிதி நெருக்கடியில் இருந்தாலும் எந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டுமோ அந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை விரைந்து வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னையிலிருந்து காலை 11:30 மணிக்கு மதுரைக்கு செல்லும் முதலமைச்சர் இரவு மதுரையில் உள்ள அரசினர் விருந்தினர் இல்லத்தில் தங்குகிறார். நாளை காலை விருந்தினர் இல்லத்திலிருந்து புறப்படும் தமிழக முதலமைச்சர் அங்குள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து மதுரை நெல்பேட்டை மைய சமையல் கூடத்தை பார்வையிடும் முதலமைச்சர் ஸ்டாலின் உணவு எடுத்து செல்லும் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பின்னர் காலை 8 மணி அளவில் மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் காலை உணவை சாப்பிட உள்ளார். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 32 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான 31 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் 32,98,000 ரூபாய் ரொக்கமும் 1228 கிராம் தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே மின்கட்டண உயர்வை திசை திருப்பவே திமுக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியுள்ளதாக எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். எந்த இதுவுமே கைப்பற்றப்படவில்லை. அதே போல இன்னைக்கு மின்கட்டண உயர்வை பத்தி எல்லா டிவியிலும் போட்டிருக்கீங்க. இதை திசை திருப்பி எப்ப பாத்தீங்கன்னாலும் திமுக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியா ஒரு ரைடு யாராவது பண்ணி திசை திருப்புவாங்க. இதை மட்டும்தான் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இதேபோல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான 13 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 18 லட்சம் ரூபாய் ரொக்கம் 1872 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தனது வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டதாக விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய அவலங்களை திசை திருப்புவதற்காக அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய எங்களை போன்றவர்களை பழிவாங்குவது நிச்சயமா அரசியலுடைய மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியாகவும் உச்சகட்டமாகவும் கருதுகிறோம். திருப்பியும் எப்போ வேணாலும் வரலாம். வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அல்லது எதிர்கொள்வதற்கு சட்ட ரீதியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
கோவையில் எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். கோட்டைமேடு பகுதியில் எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். இரவு 8 மணி அளவில் வந்த அதிகாரிகள் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையிட்டனர். அமலாக்கத்துறையின் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்டிபிஐ கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கட்டணம் மற்றும் வரி உள்ளிட்டவைகளை உயர்த்தாமல் எந்த அரசும் நடைபெற முடியாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காசிக்குட்டை அரசு பள்ளியில் நடந்த விழாவில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அகில இந்திய அளவில் தமிழகத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய மின் கட்டணம் மிகவும் சொற்பம் எனவும் தெரிவித்தார். மின் கட்டணம், வரி இவைகளை உயர்த்தாமல் எந்த அரசும் நடைபெற முடியாது. அதைத்தான் அமைச்சர்கள் தெரிவித்திருக்கார்கள். அகில இந்தியாவிலே மற்ற மாநிலத்திலே ஏற்றி இருக்கிறதை விட நாம் ஏற்றியிருப்பது மிக சொற்பம். ஆகியனால அதை வைத்து சொல்வது சரியல்ல. சார், ஓபிஎஸ் வந்து திமுகவோடும் ரகசிய கூட்டணி வச்சிருக்காரு. அதனாலதான் வந்து எங்களை எதிர்த்து போறாருன்றது இபிஎஸ் தரப்புல இருந்து ஓபனா வந்து இபிஎஸ் இவ்வளவு இறங்கி பேசுவாரு நான் எதிர்பார்க்கல. இபிஎஸ் இவ்வளவு இறங்கி பேசுவாரு எதிர்பார்க்கல. ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தவர், இது மாதிரி ஒரு சிலித்தனமான குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. கால்நடை இளநிலை மருத்துவ படிப்புக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வகுமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை 2022-23 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு, அதாவது 26/9/2022 வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் எங்களுடைய tanuvas.ac.in இணையதளத்தில் போய் மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 580 இடங்கள் பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் என்று சொல்லப்படும் கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புக்கு உள்ளது. இந்த மாணவர்கள் சேர்க்கையானது +2 மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் மாணவர்களை சேர்த்துக்கொள்கிறோம். +2 மதிப்பெண்கள் நீங்கள் பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் என்று சொல்லப்படும் கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், இயற்பியல், வேதியியல் 3ம் கட்டாயமாக படித்திருக்க வேண்டும். தமிழகத்தில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு முதல் பருவ தேர்வு நடத்தப்பட வேண்டும் என தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் கொரோனா காலத்தில் கற்றல் வாய்ப்புகளை இழந்ததால் அதனை ஈடுகட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த தேர்வை நடத்த வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை மூலம் பாஜக தனது பாசிச கொள்கையை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு. வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பனையம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சைக்கிள் வழங்கும் விழா திமுக சார்பிலும் அதிமுக சார்பிலும் இருமுறை நடத்தப்பட்டது. அந்த பள்ளியில் படிக்கும் 107 மாணவ மாணவிகளுக்கு முதலில் பவானிசாகர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மகேந்திரன் தலைமையில் சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. 2 மணி நேரம் கழித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் அந்த பள்ளிக்கு வருகை தந்து மாணவ மாணவிகளுக்கு அதே சைக்கிள்களை வழங்கினார். ஒரே நாளில் இருமுறை விழா நடந்ததால் மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாமல் ஆசிரியர்கள் அவதிக்குள்ளாகினர். 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு 5 ஆண்டுகளில் தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தல்களில் நிற்கவில்லை என்றால் அத்தகைய கட்சிகள் செயல்படாதவை என கூறப்பட்டுள்ளது. அதேபோல 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்கவில்லை என்றால் அவை பதிவு செய்யப்பட்ட பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்டு செயல்படாமல் இருந்த அங்கீகரிக்கப்படாத 86 கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சாக்கு பைகளில் கொண்டு வந்த பூண்டை சட்டப்பேரவைக்கு வெளியே கொட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு விவசாயிகளிடமிருந்து பூண்டை கொள்முதல் செய்யாததால் விளைபொருட்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் என அரசு அடிக்கடி வாக்குறுதி அளித்தும் இடுபொருள் செலவை கூட விவசாயிகளால் ஈட்ட முடியவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாமானிய மக்களிடமிருந்து மிக விலகி நிற்கிறார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், பணவீக்கம் என்னுடைய தலையாய கவலை அல்ல என்று சில நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் சொன்ன முகூர்த்தமோ என்னவோ சில்லறை பணவீக்கம் 7% என்று உயர்ந்திருக்கிறது என்றும், உணவுப் பொருட்களின் பணவீக்கம் 7.62% உயர்ந்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார். இப்பொழுது கூட நிதியமைச்சர் பணவீக்கத்தை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவர் சாமானிய மக்களிடமிருந்து மிக விலகி நிற்கிறார் என்ற எண்ணம் உறுதிப்படுகிறது என்றும் ப. சிதம்பரம் பதிவிட்டுள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்று தெலுங்கானா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பி.ஆர். அம்பேத்கர் பெயரை வைக்க மத்திய அரசை வலியுறுத்தி தெலுங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே உள்ள கொந்தகையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை 57 முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 35 தாழிகள் திறக்கப்பட்டு ஆய்வு செய்ததில் அவற்றினுள் 74 சூது பவளமணிகள், மனித எலும்புக்கூடுகள், இறுதிச் சடங்குகளுக்கு பயன்படுத்திய மண்பாண்டங்கள் உட்பட பல பொருட்கள் கிடைத்துள்ளன. எந்தவொரு சேதமில்லாமல் 7 முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறையினர் கூறுகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்று ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அரசு செயலாளர்கள், துறை தலைவர்கள், ராணுவம், விமானப்படை, கப்பற்படை, கடலோர காவல்படை, இந்திய வானிலை ஆய்வு மையம், ஒன்றிய நீர்வள ஆணையம், தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட ஒன்றிய அரசு துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மழைநீரை சேமித்து வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க அறிவுரை வழங்கினர். இங்கிலாந்து மன்னராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக சார்லஸ் தமது மனைவி கமிலா உடன் வட அயர்லாந்து சென்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்றார். மறைந்த ராணி எலிசபெத்தின் உடல் ஸ்காட்லாந்தில் உள்ள செயின்ட் கில்ஸ் தேவாலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே மன்னராக பொறுப்பேற்றவுடன் முதல் முறையாக மன்னர் சார்லஸ் தனது மனைவி கமிலா உடன் வட அயர்லாந்து பயணம் மேற்கொண்டார். அங்கு பெல்ஃபாஸ்டில் விமானம் மூலம் வந்தடைந்த மன்னர் சார்லஸிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இருவரும் செயின்ட் அன்னா தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்றனர். ஸ்காட்லாந்திலிருந்து எலிசபெத் ராணியின் உடல் லண்டன் கொண்டுவரப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்ட ராணியின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். ராணி 2ஆம் எலிசபெத் கடந்த 8ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மரில் உயிரிழந்தார். அவரது உடல் கார் மூலம் ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பர்க் கொண்டுவரப்பட்டது. அங்குள்ள புனித கில்ஸ் தேவாலயத்தில் ராணியின் உடல் வைக்கப்பட்டது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின் எடின்பர்க் தேவாலயத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட எலிசபெத் ராணியின் உடல் லண்டனை சென்றடைந்தது. ரஷ்யாவிடமிருந்து 6000 சதுர கிலோமீட்டர் பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் தெற்கு யுக்ரைனில் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தங்களது படைகள் மீட்டெடுத்துள்ளதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் போரை தொடங்கியது. தற்போது கிழக்கு யுக்ரைனில் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கிடையே ரஷ்ய படைகளுக்கு யுக்ரைன் ராணுவ வீரர்கள் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை அங்கிதா ரெய்னா தோல்வியடைந்தார். தனது முதல் சுற்றில் ஜெர்மனியைச் சேர்ந்த தட்சிணா மரியாவுடன் அங்கிதா ரெய்னா மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய தட்சிணா மரியா 6-0, 6-1 என்ற நேர்செட் கணக்கில் அங்கிதா ரெய்னாவை எளிமையாக வீழ்த்தினார். இதன் மூலம் சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றோடு அங்கிதா ரெய்னா வெளியேறினார். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரை நேரில் பார்த்து ரசித்த அரசு பள்ளி மாணவர்கள் முதன்முறையாக டென்னிஸ் போட்டியை நேரில் ரசித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தனர். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தது எங்கள் மிஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. ஹாப்பியாக தான் இருந்தோம். இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் மேட்ச் வந்து புதுசாக தான் இருக்குதுங்களா, இந்தமாரி இட்டுன்னு வந்தது இல்லை இந்த ஸ்கூலில். போன வருஷம்லாம் இந்த வருஷம் தான் இட்டுன்னு வந்துடுறாங்க மிஸ்ஸு. நல்லா இருந்துச்சு சார் நேரில் பார்க்கறதுக்கு. இந்தமாரி நேரிலலாம் பார்த்ததில்லை நாங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டால் தமிழ்நாடு நம்பர் 1 இலக்கை அடையும். அனைத்து துறை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வுக்கு எதிரான அதிமுகவின் போராட்டத்தை முடக்கவே சோதனை என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆவேசம். மத்திய நிதி அமைச்சர் சாமானிய மக்களிடமிருந்து விலகி நிற்கிறார். ப. சிதம்பரம் விமர்சனம். 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படும். தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு. கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பில் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் தகவல். ஸ்காட்லாந்திலிருந்து எலிசபெத் ராணியின் உடல் லண்டன் கொண்டுவரப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணியின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை அங்கிதா ரெய்னா தோல்வி. முதல் சுற்றுடன் வெளியேறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.